பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கொரோனா தொற்று காலங்களில் பணியாற்றிய ஊராட்சி பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த 3 மாத ஊக்கத்தொகை ரூபாய் 15,000 வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு OHD ஆபரேட்டர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. CITU மாவட்ட செயலாளர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி OHD ஆபரேட்டர்களுக்கு ரூபாய் 14,593 வழங்க வேண்டும், தூய்மை காவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ரூபாய் 12,593 வழங்க வேண்டும், கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஊராட்சி பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த 3 மாத ஊக்கத்தொகை ரூபாய் 15,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதில் நாகை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளில் பணியாற்றும் OHD ஆபரேட்டர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 12,593 வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் ஊராட்சி தொழிலாளர்களுக்கு கொரோனா ஊக்கத்தொகையாக கொரோனா ஊக்கத்தொகையை